மந்திரி பதவியை நான் ஏற்றுக்கொள்வேனா அல்லது மறுப்பேனா என்று சமுதாயத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு நான் இப்பொழுது விடை சொல்லப் போகிறேன். இந்த மந்திரி பதவி ஏத்துக்க போறீங்களா இல்லையா? அந்த மந்திரி பதவி எனக்கு தேவையில்லை. மாசி, என்ன பார்த்தலாம்? மந்திரி பதவி இன்று வரும் நாளை போகும். ஆனால் எனக்கு நிலையான நிரந்தரமான மகான் பதவி தேவை. என்ன எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? கடவுளின் சன்னிதானத்தில் இந்த ஏழைக்கும் ஒரு இடம் வேண்டும். அந்த இடம், அந்த பதவி இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதை வைத்து இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யப் போகிறேன். உலக சமாதானத்துக்காக நான் பாடுபடப் போகிறேன். சாமி, இதுதான் உங்க முடிவா? மகனே, இது முடிவல்ல, விதி. கட்சி செயற்குழு கூட உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா முடிவெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வேண்டாங்கிறீங்க. ஏன் சாமி? கட்சி செயற்குழு என்ன கடவுளா? இந்த மாசி கடவுளுடைய கட்டளைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். அப்போ அரசியல இருந்து விலகிட்டீங்களா சாமி? நான் முற்றும் துறந்தவன். ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா, 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 ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா. ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாமா? ஒன்று, உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னாக்கா பேய் பிடிச்சிருக்கணும். எனக்கு சொல்லாமல் ப்ரெஸ் மீட்டு வச்சாப்புல. சரி, ஏதோ தான் வாழ்க்கையில் ஆன்மீகத்தையும் அரசியலையும் அது என்னது 2 in 1 வச்சுக்குவாப்புல அப்படின்னு சொல்லுவாப்புலன்னு நினச்சேன். ஆனால் மொத்தத்துக்கு மண்ணெல்லி கொட்டிட்டானே. ஒரு வார்டு மெம்பருமா நீ நானும் போட்டு விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த பதவியை வாங்குறான். மந்திரி பதவிமா, மந்திரி பதவி அதை வேண்டாம்னு சொல்கிறானே. இவனுக்கு நான் கிறுக்கு பிடிச்சி போச்சு. அன்னைக்கு விட இன்னைக்குதான் மாமா எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது? எங்க அவருக்கு மந்திரி பதவி கிடைச்சோன்னு திரும்பவும் பழையபடி வெட்டு குத்து கொல்லன்னு மறுபடியும் மாறிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியா திருந்திட்டாரு. பேசாம நீங்களும் திருந்திட வேண்டியது தானே? எப்படி? அவர் ஆசிரமம் நடத்துவார். படித்த புள்ள அங்கே போய் பூ பறித்து கொண்டு வைப்பான். நான் போய் தண்ணி தெளித்து அதெல்லாம் பெருக்கி விடப்பா. ஏன் நீங்க ஜெயிலுக்கு போனா அங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்காதா? அங்க போய் செய்யறதை விட ஆசிரமத்தில் செஞ்சா புண்ணியமாவது கிடைக்கும். ஹலோ. இல்லை, இப்போ வந்து சாமி வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. நான் சொல்லிடுறேன். ஆமாம், சரிங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன். மாமா எல்லா விஷயத்தையும் சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மந்திரி பதவி வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. சாமி, இந்த ராம்மோகன் தொழிலதிபர் அதான் மில்லாம் வச்சிருக்காருல, அவர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் மத்திய மந்திரி அதான் பீகாரில் இருக்கார்ல, அவர் வேறு உங்கள்கிட்ட பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி. டே நிறுத்துறா மாசி,
எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஏன் மந்திரி பதவி வேண்டாம்னு சொன்ன? மந்திரியை வரச் சொல். சரிங்க சாமி. அப்போ அந்த ராம்மோகன் ஏப்பா நான் கே நீ ஏன் மந்திரி பதவி வேண்டாம்னு சொன்ன அதை சொல்லு. இதில் ஒன்றும் குறைச்சல. ஆ ஏப்பா நான் என்னன்னு கேட்குறேன்ல, சொல்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கே, என்னன்னு சொல்லுப்பா. சித்தப்பா, ஒழுங்கா பேச. சித்தப்பா, தொழிலதிபர்களும் மந்திரிகளும் எனக்கு பாத பூஜை செய்ய தயாராக இருக்கிறார்கள். என் முக தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள். இந்த பதவி பெரிதா, அந்த அற்ப மந்திரி பதவி பெரிதா? சொல்லு, எந்த பதவி பெரியது? மந்திரியானால் சில காரியங்களை சாதிக்கலாம், ஆனால் அதில் ரிஸ்க் அதிகம். மாட்டிக்கொண்டால் பதவி காலி. ஆனால் இந்த மகான் மாசைக்கு வாய்ப்பே இல்லை, மாட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு மந்திரி, நாளைக்கு எந்திரி. ஆனால் இந்த மகான் பதவி என்னைக்குமே நிரந்தரமானது. சித்தப்பா, இந்த சாமியார் வேஷம் எனக்கு ஒரு கவசம். என் மீது யாருக்குமே சந்தேகம் வராது. மக்களின் ஆதரவும் எனக்கு ஓஹோவென்று இருக்கும். சட்டமும் போலீஸும் என்னை நெருங்கவே பயப்படும். இவ்வளவு ஏன்? இந்த மாசி ஆனந்தாவின் வர்ணசாலையின் திறப்பு விழாவிற்கு எத்தனை கமிஷனர்களும் எத்தனை ஜட்ஜுகளும் வரப்போகிறார்கள் என்பதை நீங்களும் பார்க்கத்தானே போகிறீர்கள். சரிப்பா, இந்த சித்து வேலை, மாந்திரீகம், துண்ணூறு வரவழைக்கிறது, இதெல்லாம் எப்படிப்பா கற்றுக்கிட்ட? இவையெல்லாம் நான் சிறைச்சாலையில் தான் கற்றுக்கொண்டேன். சிறைச்சாலையில்? நிஜமாவா? சாமி, சாமி, யோ, ஏயா, அதான் உன்னை போலிச்சாமியார்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சுட்டானுங்க. இங்கேயும் வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு ஒரு கையில் கட்டையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் உத்தராட்ச கோட்டையை உருட்டிட்டு இருக்கிற. எதுக்கு ஏன் இந்த ஈர வெங்காய தியானம் எல்லாம்? தம்பி, நான் போலி சாமியார் இல்லை. பின்ன நான் உண்டு, என் ஆன்மீக பணி உண்டுன்னு இருக்கேன். ஏன் பொல்லாத நேரம் போலி சாமியார்னு முத்திரை குத்தி பொய் கேஸை போட்டு உள்ளே கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் தான் சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணி வெளியில் அனுப்பணும். நான் சொல்கிறதா? ஐயோ, நீங்கள்லாம் இந்த உலகத்தில் சாமிங்க, நாங்கள்லாம் ஆசாமிங்க. ஐயா, ஆனாலும் உங்கள் செல்வாக்கு என்னவென்று நான் அறிவேன். ஐயா, நான் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே போக வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வழி செய்ய வேண்டும். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா? எத்தனை சுத்து வேலை பண்ணுறீங்க? வெறுங்கையிலேயே 10 முளை பூ வளர்க்குறீங்க, வயிற்றுக்குள்ள இருந்த பேனு லிங்கம் எடுக்கிறீங்க, மூக்குழுந்து நீரை வர வைக்கிறீங்க, அட நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க குபீர்னு அணைக்கிறீங்க, எரியாத விளக்க கண்ணுக்கு முன்னாடியே எரிய வைக்கிறீங்க. அடே அப்பா, எத்தனை வேலை பார்க்குறீங்க! உடம்புக்குள்ளேயே ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறீங்க. ஐயா, கொஞ்ச நாளில் தண்ணி மேலேயும் நடக்கலாம்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. யோ, உன்னை உள்ள தூக்கி போட சொன்னதே நான் தான். என்னையா சொல்கிறீங்க? உன்னை உள்ள தூக்கி போட சொன்னதே நான் தானே. எதுக்கு? காரணமாக தான். யோ சாமி,
எனக்கு நீயும் சக்தியும் தேவைப்படுது. ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்ச சித்து வேலைகளை எல்லாம் எனக்கு கத்துக் கொடு. என்ன யோசிக்கிற? மாவான அப்படி நீ கத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, இங்கதான் உனக்கு சமாதி. ஆமா, இங்க பாரு, நீ விடுதலை ஆகணும்னா என்ன உன் சிசியனா ஏத்துக்கிட்டு எல்லா சித்து வேலைகளையும் கத்துக் கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. கத்துக் கொடுப்பியல்ல? யோ சொல்லியா, கத்துக் கொடுப்பியல்ல? சரி. சர்க்கார்ல இருந்து சாமியார் வரைக்கும் ஆப்பு வச்சாத்தாயா வேலை நடக்குது. அருள்முனியாய ருத்ராய இப்படித்தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் செய்யும் சின்ன சின்ன இந்த சித்து வேலைகள் எனக்கு விசிட்டிங் கார்டு மாதிரி. மாசி ஆனந்தாவின் புகழ் மேலும் மேலும் பரவணும்னா அதுக்கு நீங்கள்லாம் உழைக்கணும். மாசி ஆனந்தா சொல்றதெல்லாம் பலிக்குது, அப்படியே நடக்குது. அவர் நீர்மேல் நடந்தார், நெருப்புக்குள் புகுந்தார், நான் அதை கண்ணால் கண்டேன். இப்படி டீ கடை, தியேட்டர், கோயில் எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் நம்முடைய ஆட்கள் பக்தர்கள் தேசத்துல என் புகழ பரப்பணும். மாசியானந்தா என் கனவில் வந்தார், எனக்கு ஆசீர்வாதம் செய்தார். அதனால என் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அவர் கடைக்கண் பார்வையால் பிள்ளை வரம் கிடைத்தது. அப்படி தினமும் 10 பேரு பத்திரிக்கையில பேட்டி கொடுக்கணும். டிவியில தினமும் 1/2 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து அத்தனை மக்களும் விடிஞ்சா என் முகத்துல தான் முழிக்கிற மாதிரி பண்ணணும். என் குரலைத்தான் முதல்ல அவங்க கேட்கணும். அதை மட்டும் நாம செஞ்சிட்டோம், அப்புறம் நாம தான் இந்த உலகத்துல பவர்ஃபுல், நம்பர் 1. யாரும் நம்மளை அசைக்க முடியாது. சித்தப்பா, ஆயுதங்களை குடோனில் தானே வைத்திருக்கிறீர்கள்? ஆமாப்பா. அது ஆபத்தானது. என்னப்பா சொல்ற? அதற்கு தகுந்த சரியான இடம் என்னுடைய பர்ணசாலை தான். சித்தப்பா, உங்களுடைய ஐயம் தீர்ந்ததல்லவா? சதா சுகி ரகோ தீர்காயுஷ்மான் பாபா. சுதா, ரேகா, என்னடா அது பொம்பளைங்க வேற வருது? நல்லா சொன்னாப்லைய. சுதா, ரே, சி, இதை பேசுறதே ரொம்ப சிரமம் போல் இருக்கே. ஏ மாசி, என் பேச்சை மதிச்சு திரும்ப ஆஃபீஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம நான் உங்களை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை மலா, பொய் சொல்ல வேணாம். இங்கே பாருங்க, நமக்குள்ள போலித்தனம், நடிப்பு எதுவுமே வேணாம். கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுவோம். நம்ம 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இதுக்கு காதல்னு பேரை சொல்லி நாம ஏமாத்திக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் இது உடல் சம்மந்தப்பட்டது தான். 2 பேருக்குமே ஏதோ தேவைப்படுது. அது உண்மைதானே? என்னோட தேவையை நீங்களும், உங்களோட தேவையை நானும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நம்ம யாருக்காக பயப்படணும்?
எதுக்காக பயப்படணும்? முதல்ல அந்த தயக்கத்தை உதறிட்டு வெளியே வாங்க ப்ளீஸ். இப்படி வெளிப்படையா பச்சையா பேசுறாளேன்றதுக்காக என் கேரக்டரை நீங்க தப்பா எடை போடாதீங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரலாம், ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. தயவு செஞ்சு என்ன அப்படி நினைச்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா மட்டும் என் மனசுக்குள்ள மழை பெய்யுற மாதிரி இருக்கு, மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? சந்தேகப்படுற புருஷனை கட்டிட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு உங்களை சந்திச்சது மறுஜென்மை எடுத்த மாதிரி இருக்கு. என் ஹஸ்பண்ட் பண்ற டார்ச்சர் தாங்காம செத்தரலாம் நினைக்கும் போதெல்லாம் உங்க முகம்தான் முன்னாடி வந்து வேணா வேணான்னு தடுக்குது. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் வாழ்றதே உங்களுக்காக தான். இந்த நிலைமையில நீங்க ஹோட்டல் சம்பவத்துக்கு அப்புறம் திடீர்னு லீவ் போட்டீங்க, டிரான்ஸ்ஃபருக்கு வேற ட்ரை பண்ணீங்க. அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? அதனால தான் வேற வழி இல்லாம உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வர வேண்டியதா போச்சு. ஈஸ்வர், ஐ லவ் யூ. I love you, Ishwar. தினேஷ், என்னது? என்னதுன்னா என்னதுன்னா? தினேஷ், ஏன் இப்படி சில்லித்தனமா பிஹேவ் பண்ற? இது ஆபீஸ். நாங்க கையை கொண்டு வந்தா அது சில்லித்தனம். நீங்களும் ஈஸ்வரனும் ரூமுக்குள்ள கட்டி பிடிச்சா அது சில்லித்தனம் இல்லையா? நான் பார்த்துட்டேன் அந்த கண்கொள்ளா காட்சிய, நான் கண்ணாடி வழியா பார்த்துட்டேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த ஈஸ்வர் கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அதாவது என்கிட்ட இல்லாத விஷயம் அந்த ஈஸ்வர் கிட்ட என்ன இருக்கு? நானும் ஆம்பளை தான், வேணா என்ன கட்டி பிடிச்சிக்கோ. என்னடி, என்ன பெரிய பத்தினி மாதிரி பேசுற? தபார், எனக்கு நீ வேணும், இல்லைன்னா ஈஸ்வர் மாலா கள்ள கதல்னு ஆபீஸ் பூரா டாய்லெட் கூட விடாம எழுதி வச்சிருவேன். பரவாயில்லையா? என்ன சொன்ன சார்? சார் கை வைக்காதீங்க. ஐயோ போட்டோம்னா சார், நான் என்ன சார் பண்ணேன்? சார், நீங்க மட்டும் கட்டி பிடிக்கலாமா? போடா போ, சார். சீட்டுக்கு போ, உன்னிடுவான் போ, போடா. இல்ல, அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தயவு செஞ்சு இதை பத்தி ஆஃபீஸில் யார்கிட்டையும் பேசாத. நீ போ, நீ போ, போன்னு சொல்றேன்ல. जय जय आनंदा, जय जय आनंदा, जय जय आनंदा, जय जय आनंदा, जय जय आनंदा,
ஜெய் ஜெய் ஆனந்தா. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்த கோடிகளே, பாச நெஞ்சங்களே, கலியுக கடவுள் மகன் மாசியானந்தா உங்களை தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். ஜெய் ஜெய் ஆனந்தா. அஜய் ஜெய் ஆனந்தா. அஜய் ஜெய் ஆனந்தா. உங்கள் வாழ்வு வளம் பெற, உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெற, அருள்மழை பொழிய உங்கள் மகன் மாசியானதா உங்களை தேடி வருகிறார். ஜெய் ஜெய் ஆனந்தா. ஜெய் ஜெய் ஆனந்தா. நிறுத்துங்க. ஸ்டாப் இட். டேய் நிறுத்துங்கடா. என்ன நடக்குதுங்க? என்ன தாயி, என்ன அநியாயம் இது? எது அநியாயம்? சமய பிரச்சாரம் செய்வதை தடுப்பது அநியாயம் தானே? நீ செஞ்சுட்டு இருக்கிறது பிரச்சாரம் இல்ல, பிரச்சனை. நாளை ஆனந்தவராதிகள் பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்து